சர்வீஸ் எஃபிஷியன்சி அண்ட் டெலிவரி. சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்றோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்க ஒரு கம்பெனியில் ஒரு டிசைன் இன்ஜினியரா போயிட்டு அப்படின்னா, எஸ் நான் டிசைன் இன்ஜினியர், அவ்வளோதான், டிசைன் மட்டும்தான் பார்ப்பேன், ப்ரொடக்ஷன் என்ன நடக்குது நான் பார்க்க மாட்டேன், குவாலிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன், சர்வீஸ் செக்டரில் என்ன செய்யறாங்கிறது எனக்கு தெரியலன்னா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் எப்போ நீங்க கம்பெனிக்குள்ள என்டர் ஆகிறீங்களோ அப்போ இருந்து மினிமம் 5 years compulsory you should explore your skill throughout the mechanical field of the design of production of quality of எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். ஒரு நீங்க போட்ட ஒரு டிசைன் போட்ட ஒரு பிளேட் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்த உங்களுக்கே அது ஃபீல் ஆகும், ஓ நம்ம வந்து டிராயிங்கா போட்டது இன்னைக்கு ஒரு ப்ராடக்டா வந்துருச்சு. எஸ் மெஷரிங் டிவைஸஸ் நீங்களே செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக நான் டைமென்ஷன் கொடுத்தபடி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்களா இல்லையா. தென் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் இட். கரெக்டாக எதுக்காகன்னா, ஏன் நான் 5 வருஷம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய ப்ராடக்டோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண என்ன அப்படின்னா உங்களுடைய நாலேஜும் அதிகமாகும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆத்தன்டிக்காக ஃபியூச்சரில் நீங்களே ஓனாக கூட பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு டிசைன் இன்ஜினியராகவோ அல்லது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு மேனேஜர் லெவல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அல்லது நெக்ஸ்ட் டிஜிஎம் லெவல் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ப்ராடக்டுடைய எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் அந்த லெவல் நீங்கள் அச்சீவ்